இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விக் அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் ஏசி. வெளிநாட்டு படம்லாம் அனுப்பப்படுது. நீங்க அதுக்கான ரசீது கிடைக்குமா? நாங்க இதுக்காக செலவு பண்ணோம். இப்ப நீங்க 10,000 ரூபாய் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் நீங்க ரசீதை காட்டுவீங்க. இல்ல ரகசியமா ஏதாவது சொத்து கித்து வாங்கி ஏதாவது வாங்கி வைக்கிறீங்களா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கோடி கோடியா வச்சிருக்கோம். ஏன்னா அந்த திரள் நிதியில வாங்கி அவர் வாடகை வீட்டை வந்துட்டு சொந்த வீடு ஆக்கிட்டாரு. ஜெயிக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. தோக்க போற கட்சிக்கு நான் ஏங்க திரள் நிதி கொடுக்கணும்? நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் வெற்றி என்பது நோக்கமா இல்ல திரள் நிதி வாங்கணும் அப்படிங்கறத நோக்கமா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதை நான் பார்த்தேன். சிபிஐ விசாரணை முடிஞ்சு விஜய் அவர்கள் அந்த சிபிஐ அலுவலகத்திலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்கலாமான்னு கேட்டார். போங்கண்ணே அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி இந்த பேட்டியிலே உங்களோட பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். துண்டெல்லாம் போட்டு வேறு வந்திருக்கீங்க. தேர்தல் தேதி வேறு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 33 நாள் தான் இருக்குது. 2 முக்கியமான விஷயம் விவாத பொருளாக மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு அறிவிப்பு வந்தனால திரள் நிதி சீமான் அவர்கள் எப்பயுமே அந்த திரள் நிதி இந்த எலெக்ஷன் டைமில் கேட்குறது உண்டு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி மீதே ஒரு விமர்சனமாக இருக்கிறது என்னென்னா, நீண்ட வருடமாக இருக்கிறது என்னென்னா, இந்த திரள் நிதி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இந்த தேர்தல் நேரத்தில் கிளம்பும். திரள் நிதியை வாங்கிட்டு சொகுசு பங்களாவில் இருக்கார், திரள் நிதியை வாங்கிட்டு இவர் வெற்றியும் பெறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த முறையும் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்தோம். அந்த திரள் நிதியை வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்தோடைய கேள்வியும் சந்தேகமாக இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நாம் தமிழ் கட்சி திரள் நிதியில் நடக்கிறது. இதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் காலரை தூக்கி விட்டு நான் கெத்தாக சொல்லுவேன், ஆம் எங்கள் கட்சி திரள் நிதியில் தான் நடக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, மற்ற கட்சியெல்லாம் எப்படி எந்த நிதியில் நடக்குதுங்கிறதான் கேள்வி. இப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவர்களுக்கு எங்கேருந்து நிதி வருதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு காசு மரத்தில் எதுவும் காய்க்குதா, இல்லை அவங்க அப்பா அம்மா யாரும் சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா, பரம்பரை சொத்து ஏதாவது இருந்திருக்குதா, எங்கேருந்து இத்தனை கோடி ரூபா காசு செலவு பண்ணுறாங்கல்ல, எங்கேருந்து வருது? இதை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா எது சரியானதுங்கிறது புரிஞ்சிடும். ஊழல் லஞ்சத்தில் தலைத்து அல்லது லாட்ரி பணத்தை வச்சு இல்லை கருப்பு டிக்கெட் வச்சு பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசை வச்சு இவங்க கட்சி நடத்தக்கூடியவர்கள்லாம் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்காக நாங்கள் சேவை செய்வதை நீங்கள் கிண்டல் செய்வீர்களே. ஆனால் உங்களுடைய புரிதலும் அறியாமையும் அரசியல் தெளிவும் அவ்வளவுதான் இருக்குங்கிறத நம்ம மக்கள் அதிமுகவையோ திமுகவையோ காங்கிரஸையோ அல்லது பாஜகவையோ கேள்வி கேட்கறது இல்லை. இது மாதிரி கார்பரேட் நிதி வாங்கிட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்கறது. நாம் தமிழர் கட்சி மீதுதான் தொடர்ந்து நீங்க எங்களுடைய பணத்தை வாங்கிட்டு நீங்க தேர்தல் நேரத்துல செலவு பண்ணிட்டு கடைசியா ஜெயிக்கிறதும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நடைமுறை சார்புக்கு வரதே கிடையாது. நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருந்திருந்தால் திரள் நிதி யாராவது ஒருத்தன் கொடுப்பானா சொல்லு. மக்கள் நீங்க ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க, திரள் நிதி யாராவது ஒருத்தன் கொடுப்பானா? அப்படி இருந்தும் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி திரள் நிதி அறிவிக்கும் பொழுது அத்தனை பேரும் தொடர்ந்து நிதி அளிக்கிறாங்களா? எதனால் அளிக்கிறாங்க? இப்போ நான் மாசம் 2000 ரூபா தலைமைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் இது போன்ற திரள் நிதிகள் கேட்கும்போது என்னுடைய செலவு நான் கொடுக்குறேன். எதுக்காக கொடுக்குறேன்? நான் வேர்வை சிந்தி சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தானே, ரத்தத்தை சிந்தி சம்பாரிச்ச காசு தானே, எதற்காக கொடுக்குறேன்? அப்போ அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய பற்று, அண்ணன் சீமான் சரியாக நடக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். விமர்சனம் செய்யறவன்ட்ட நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். இருங்க, நான் விமர்சனம் செய்யறவங்கள்ட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். ஒரு 1000 ரூபாய் திரள் நிதியில போட்டு விட்டு அப்புறமா கேள்வி கேளு. இல்ல அந்த 1000 ரூபாய்க்கான ரசீது கிடைக்குமா? தேர்தல் நேரத்துல வெளிநாட்டு எடுத்து காட்டுறேன், படம்லாம் அனுப்பப்படுது. நீ அதுக்கான ரசீது கிடைக்குமா? நாங்க இதுக்காக செலவு பண்ணோம். இப்ப நீங்க 10,000 ரூபாய் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க, 10,000 ரூபாய் நீங்க ரசீதை காட்டுவீங்க. இல்ல ரசீது இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கொடுத்தது 12,000 ரூபாய் இவர் கொடுத்திருக்கிறார். இந்த 12,000 ரூபாய் எதற்காக கொடுத்திருக்கிறார்? நாங்கள் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் டிஷர்ட் வாங்கி தருவதாக அவர் எனக்கு ஒப்புதல் கொடுக்குறார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்க வேண்டாம், கட்சியினுடைய பொது அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி அந்த பொது அக்கௌண்ட்டுக்கு போட்டு அந்த 12,000 ரூபாய் கொடுத்து எதற்காக கொடுத்திருக்கிறார் பேர் இருக்குதா? இங்கே பாருங்க, விவசாயி சின்னம் பொறித்த சட்டை வாங்குவதற்கு. இது போல நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 2000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, 15,000 கொடுத்தாலும் சரி, அதற்கு உங்களுக்கு கட்சியினுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு
திரள் நிதி எதற்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கிறது உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக வரும். ரசீது வரும். ஆனா இதுக்காக தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க அந்த நபர்கள்ட்ட சொல்லுவீங்களா இல்ல வந்து விளக்கமா எதுவும் மெயில் எதுவும் அனுப்பப்படுமா? உங்களுக்கு என்ன தரவு நீங்க அவங்களுக்கு இல்ல இந்த ரசீதுல எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத போட்டுட்டோமா, இந்த டிஷர்ட் அடிக்கும் போது அவர்களை நேரடியாக அழைத்து வந்து அவர்கள் கையால நாங்க கொடுக்குறோம் டிஷர்ட். வர முடியாதவர்களுக்கு நாங்க போட்டோ எடுத்து இந்த பாருங்க நீங்க கொடுத்த டிஷர்ட்டை அத்தனை நபர்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு அப்படிங்கறத நம்ம போட்டோ எடுத்து கொடுக்குறோம். கார்த்திகை எல்லாரும் செய்றோம். தமிழ்நாடு முள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் இதுதான் சிஸ்டம். இது வந்துட்டு யாரும் மீற முடியாது. நீங்கள் எங்களுடைய செயற்கிழமை ஆப் இருக்கு, அந்த செயற்கிழமை ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க வந்துட்டு நிதி போடுறீங்க அப்படின்னாக்க அந்த நிதி எதற்காக கொடுக்கப்பட்டது, யார் கைக்கு போய் சேர்ந்திருக்கு, இதன் மூலமாக செய்யப்பட்ட செலவு என்ன எல்லாமே தெரியும். இன்னும் சொல்ல போனா அண்ணன் அறிவிச்சிருக்கிற திரள் நிதியில கட்சிக்கு மொத்தமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அந்த வேட்பாளருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வேட்பாளருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையுமே போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா செலவீனங்களை பிரித்து காமிச்சிருக்கிறோம். அண்ணனுடைய பரப்புரைக்காக நீங்க செலவு செய்ய போறீங்களா, இந்த இடத்துக்கு போடுங்க. இல்ல நாங்க வந்துட்டு டிஷர்ட் அடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறோம், அதற்கு உண்டான பணத்தை போடுங்க. இல்ல எல்இடி வாகனங்கள் 234 தொகுதிக்கும் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா அதற்கு உண்டான பணத்தை போடுங்க. உங்களுக்கு எந்த செலவு பிடித்து இருக்கிறதோ அந்த செலவுக்கு நீங்க போடலாம். அதுக்கு உண்டான நிதி எவ்வளோ, மொத்த டார்கெட் எவ்வளோ, இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கிறது, எதற்காக செலவிட்டு இருக்கிறோம், இது எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் வெளிப்படையான நிர்வாகம். அது எல்லாமே நீங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்கீங்களா இல்ல அந்த ஆப்லயே அது வெளிப்படையா இருக்கா? வெளிப்படையாக இருக்கிறது, ஆப்லயே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். நீங்க இப்ப ஓபன் பண்ணி நீங்க பாருங்க. இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டுருங்க கூடவே சேர்த்து, பார்த்துட்டு வந்துடாதீங்க சும்மா. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க வெளிப்படையா நாங்க வந்து எல்லாமே ஷோ பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் மற்ற கட்சிகள் இதை விமர்சனமாவே வைக்கிறாங்களே. வைப்பாங்க. அவங்களுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க, வேற என்ன விமர்சனம் வைக்க முடியும்? இல்ல ரகசியமா ஏதாவது சொத்துக்கித்து வாங்கி ஏதாவது வாங்கி வைக்கிறீங்களா? புரிய மாட்டேங்குது. கோடி கோடியா வச்சிருக்கிறோம். இப்ப நான் வந்துட்டு கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் இந்த திரள் நிதியில வாங்கி நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கிறாருல, ஏன்னா இந்த திரள் நிதியில வாங்கி அவர் வாடகை வீட்டை வந்துட்டு சொந்த வீடு ஆக்கிட்டாரு. விமர்சனங்கள் வைக்கிறது வச்சுட்டு போவாங்க. அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவர்கள் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள், லஞ்ச ஊழல் செய்கிறார்கள், அவர்கள் வந்துட்டு கனிம வளங்களை கொள்ளையை தடுக்காம வந்துட்டு இது பண்றாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியை இந்த விதத்துல விமர்சிக்கலாம். இல்லது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை தவறு, தமிழ் தேசியங்கிறது வந்துட்டு சரியான கொள்கை கிடையாது, திராவிடம் தான் சரியானது, அல்லது இங்க தமிழ் தேசியம் சரியில்லை, இங்க தேசியம் தான் சரியானது, காங்கிரஸும் பாஜகவும் தான் உள்ள வரணும், இது எல்லாத்தையும் இதை வைக்க முடியுமா? கொள்கை ரீதியாக வைக்க முடியுமா? அல்லது திட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நாங்க வந்துட்டு விவசாயத்தை அரசு பணியாக்குவோம்னு சொல்றோம், அதை வந்துட்டு இவர்களால் விமர்சிக்க முடியுமா? இல்லை பால் பொருளாதாரம் சாராய பொருளாதாரத்தை விட வந்துட்டு சிறந்ததுன்னு சொல்றோம், அதை விமர்சிக்க முடியும்? எதுல விமர்சிக்க முடியும் நாம் தமிழ் கட்சியை? அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை தான் விமர்சிக்க முடியும், அவதூறுகளை மட்டுமே அள்ளி தெளிக்க முடியும். ஆதாரப்பூர்வமா நீங்க காட்டுங்கன்னு சொல்றேன். யாருக்கும் இல்லை, நான் ஆதாரப்பூர்வமா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கட்சி செயல்படுதுங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக சொல்றேன். நீங்கள் உள்ள போய் பார்க்கலாம், அந்த ஆப்ல உள்ள போய் பார்க்கலாம், எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். யாருக்காக எதற்காக செலவிடப்பட்டிருக்குது, எவ்வளவு நிதி இது வரைக்கும் திரட்டப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வெளிப்படையாக வரும். ஒவ்வொருத்தர் நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் உடனே. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? எல்லாமே வந்துட்டு வெளிப்படையான நிர்வாகம். அதுதான் நாம் தமிழ் கட்சி. அப்போ எது சரியானது, மக்களுக்கு எது சரியானது? ஊழல் லஞ்சத்தில் தலைத்த நான் கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்துல கட்சி நடத்துறது சரியானதா, அல்லது மக்கள் சேவைக்காக நாங்கள் உள்ள வர்றோங்க, எங்களுக்கு வந்துட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ளதுக்கு உண்டான செலவுகளை நான் தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்சுக்கிறேன், நான் பல் மருத்துவராக இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு உண்டானதை நான் சம்பாரிச்சுக்கிறேன். ஆனா பொது சேவை செய்யறது இருக்குல்ல, இப்ப பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு, கட்சி வளர்ச்சிக்கு செய்ய வேண்டியது இருக்கு, கட்சியினுடைய விளம்பரத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கு. இதை நான் ஒருவனே செய்யறேன்னாக்க அது என்னவாகும்னா நான் திருப்பி எடுக்கலாங்கிற நம்பிக்கையில செலவு செய்ய ஆரம்பிச்சு. ஜெயிக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, தோக்க போற கட்சிக்கு நான் ஏங்க திரள் நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க தோக்க போற கட்சின்னு எப்படி முடிவு பண்றீங்க? ஒவ்வொரு முறையும் நாம் விமர்சனங்கள் அப்படிதான் விமர்சனங்கள் வைக்கிறவன் வச்சுட்டு தான் இருப்பான். நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் இல்ல திரள் நிதி வாங்கணும் அப்படிங்கறத நோக்கமா? கள நிலவரம் தெரியாதவர்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த முறை நாங்கள் வென்று சட்டமன்றத்தை நிரப்புவோம், நீங்க பாப்பீங்க. சட்டமன்றத்தை நிரப்பும், நீங்க அதை பார்ப்பீங்க. அண்ணன் ஒருத்தர் உள்ள போனாலும் அது எவ்வளவு பெரிய அதிருப்தியா இருக்குங்கிறது தெரியும். அதை தாண்டி நாங்கள் எல்லோரும் உள்ள போவோம். பல்லாவரம் சார்பாக வெற்றி வாய்ப்பை நான் வந்துட்டு அவ்வளவு நெருங்கி கொண்டு இருக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல பல தொகுதியில பல வேட்பாளர்கள், நீங்க நட்சத்திர வேட்பாளர்கள்ங்கிறத மட்டும் விட்டுருங்க, அதை தாண்டி தொகுதி வாரியாக வேலை செஞ்சு மக்கள் மத்தியில் அவ்வளவு நட்பெயர்களோட நிறைய வேட்பாளர்கள் இருக்கிறோம். களத்தில் அது எவ்வளவு தூரம் எதிரொலிக்குதுங்கிறது தெரியும். ஊடகங்கள் ஒரு மறைப்பு காட்டலாம், ஊடகங்கள் வந்துட்டு கருத்து கணிப்பு வெளியிடலாம், அதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு ஊடகம் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க, நாம் தமிழ் கட்சி இந்த முறை வளர்ந்து கூட நார்த் இந்தியா மீடியா வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதுல அதிமுக ஜெயிக்க போகுது, இத்தனை தொகுதி ஜெயிக்க போகுது அப்படின்னு வந்திருக்கு. அடுத்ததாக திமுக டிவிகே அப்படின்னு வந்திருக்கு, அதர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 4 5 ஏதோ ஒன்று போட்டது நான் பார்த்தேன். அது வடநாடு ஊடகமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமாக இருக்கட்டும்,
யாருமே வந்து நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க போகுது அல்லது சீமானாவது காரைக்குடியில ஜெயிக்க போறாரு அப்படின்னு யாருமே போடல. அப்புறம் ஏங்க நான் வந்து உங்களுக்கு நிதி கொடுக்கணும், அப்புறம் ஏங்க உங்க வேட்பாளருக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி காமன் மேன் மத்தியிலே இது வரைக்கும் அது ஒரு விமர்சனமாகவும் வருது. இது வரைக்கும் கருத்து கணிப்புகள் வெளியிட்டு அதை இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம், டேட்டாவோட எடுத்து வச்சு பார்ப்போம். ஒரே ஒரு கருத்து கணிப்பு நாம் தமிழ் கட்சி 6% இருந்துச்சுப்பா, 8% போய்விடும், அவர்கள் வளருவார்கள் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்து கணிப்பு காட்டுங்க, நான் இதுக்கு பிறகு விவாதிக்கிறதே விட்டுறேன். ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு நாம் தமிழ் கட்சி வளருகிறது, நாம் தமிழ் கட்சி வெற்றியை நோக்கி போகிறது அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு கருத்து கணிப்பு அல்லது ஒரு ஊடகம் சொன்ன கருத்து, ஊடகவியலாளர்கள் சொன்ன கருத்து ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க. ஒருத்தர் தான் ரவீந்திரன் துரைசாமி ஐயா, ஒருத்தர் தான் எங்களுக்காக கத்திட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி வேற யாராவது அவரே வந்து திமுகவுக்காக வேலை பார்க்கறாரு அப்படின்னு செய்தி வந்து அவர் எல்லாருக்கும் தான் வேலை பார்த்து கவனமா இருந்துக்கங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சில வெளிப்படையா சொல்றாருங்க. அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு, நான் அரசியலுக்காக வேலை பார்த்து அதன் மூலமாக சம்பாதிக்கிறது தான் என்னுடைய தொழிலே, அதை தான் நான் செய்யறேன்னு அவர் சொல்லிட்டு தானே செய்யறாரு. அவர் அதை சொல்லிட்டு தானே செய்யறாரு. நாங்க அதை பத்தி கவலைப்படல. அவர் எந்த கட்சிக்கு வேணா வேலை செஞ்சுட்டு போட்டோம், பாஜகவுக்கு செய்யட்டும், திமுகவுக்கு செய்யட்டும், 2 பேருக்கு சேர்த்து செய்யட்டும், எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஆதரவாக உண்மையை பேசக்கூடிய நபராக அவர் ஒருத்தர் தான் ஊடகத்தில் செயல்படுறாரு. வேற யாராவது இருக்கிறாங்களா காட்டுங்கிறோம். வேற யாராவது ஒருத்தர் நாம் தமிழ் கட்சி இந்த இலக்கத்திலிருந்து வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னதை காட்டுங்க. இன்னைக்கு தேதியில சொல்றாங்கல்ல, நாம் தமிழ் கட்சி தேஞ்சு போயிடும், இருக்கிற வாக்கு சதவீதத்தை தக்க வைக்க முடியாது, தக்க வச்சாலே பெரிய விஷயம், இப்படிலாம் பேசுறாங்கல்ல. இந்த வாய்கள் 2026க்கு பிறகு மன்னிப்பு கோருமாங்கிறத சொல்லுங்க. நாங்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு ஐயோ நாங்க சாமி தப்பா சொல்லிட்டோம், நாம் தமிழ் கட்சி சரியான பாதையில தான் போயிருக்குதுன்னு சொல்லுமான்னு சொல்லுங்க. அப்புறம் பேசுவோம் இந்த விமர்சனத்துக்கெல்லாம். இந்த திரள்நிதி சம்பந்தமா மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கட்டும், அல்லது பொதுமக்கள் வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சியை பிடிக்காதவங்க, சீமான பிடிக்காதவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? நாங்கள் நேர்மையாளர்கள், நேர்மையாக கட்சி நடத்துகிறோம். நேர்மையாளனுக்கு வந்துட்டு எப்படி பண தேவை இருக்கிறது என்றால் பண தேவை இருக்கிறது, கட்சியை நடத்துவதற்கு பண தேவை இருக்குது. அந்த பண தேவையை எப்படி பூர்த்தி செய்வதுனாக்க கோடி கோடியா கொள்ளை அடிச்செல்லாம் பூர்த்தி செய்யக்கூடாது. அது தவறான மெத்தட். சரியான மெத்தட் எது? ஒரு மக்கள் இயக்கம் என்பது மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களிடத்திலிருந்து தான் நிதியை பெற்று வளரணும். அப்படியாக நாம் தமிழ் கட்சி வளருது. அதுபோல வேற ஏதாவது ஒரு கட்சி வளருதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருதுங்கிற கேள்வியை கேளுங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு வெளியீடு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 462 பக்கங்கள் வந்து வெளியிடப்பட்டு, கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் 3 மணி நேரம் பேசி 1 மணி நேரம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வந்து சோஷியல் மீடியா ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணால் நிறைய விஷயங்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக வந்து 5 தலைநகரங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி நடைமுறை சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் கேட்பதற்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கு. அதுக்கான விஷுவலையும் அவர் போட்டு காட்டுறாரு. நாங்கள் வந்தால் என்னென்ன பண்ணுவோம், எப்படி இருந்தாங்க கட்டமைக்க போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 5 தலைநகரங்கள் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி இப்போ சொல்கிறது இல்லை. 2016 ஆட்சி வரைவே பார்த்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2016லேருந்து நாங்கள் அதை சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடங்களுக்கும் நீங்கள் நகரமயமாதல்ங்கிறது ஏன் நடக்குதுனாக்க, இங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். சினிமாவா இல்லை கலையா இல்லை இலக்கியமா எதாக இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு தான் வரணும், தலைமை இது அதிகார வர்க்கத்தை சந்திக்கணுமா அதுக்குன்னாலும் இங்கே தான் வரணும். அப்படிங்கிறது போல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஒரு நகரத்துக்குள்ளே குவிக்கும் போது மொத்த தமிழ்நாடு இங்கே வந்து சேர வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ கொரோனா காலத்தில் வந்துச்சு. கொரோனா காலத்தில் சென்னையிலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டோம்னு ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிற அளவுக்கு சென்னை மக்களை ஒரு விரோதி போல பார்க்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன? எல்லா கிராமங்களுக்கும் இங்கேருந்து மக்கள் பரவி போனாங்க. காரணம் என்னன்னாக்க, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான் சென்னையில் வந்து குடியேறி இருக்கிறோம். அப்போ இதை பிதுங்கக்கூடிய நகரங்களுக்கு பிதுங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுனால இதை பரவலாக்கணும், அதிகாரத்தை பரவலாக்கணும், மக்களுடைய தொகையை பரவலாக்கணும், அதனுடைய வளர்ச்சியை பரவலாக்கணும், தமிழ்நாடு மொத்தமும் வளரணும். அப்படின்னாக்க இந்த 5 தலைநகரங்கள் அப்படிங்கிறது தேவையானது. அது சாத்தியமா இல்லையாங்கிறதுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் படித்திருந்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த இடங்கள்ல இது ஏற்கனவே சாத்தியப்பட்டிருக்கு, நாடுகள்ல எப்படி இருக்குது, மாநிலங்கள் எப்படி இருக்குது, இதை யார் யார் அறிவிச்சிருக்கிறாங்க, எப்படி அது செயல்பாட்டில் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த தரவுகளோட கொடுத்துருக்குறோம். அப்போ அது சாத்தியமே. நாங்கள் வந்தால் நிச்சயமாக செய்வோம். ஆஸ் யூஷுவல் ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணியாக அறிவிக்கப்படும். சேவல் சண்டை, கிடா சண்டை அரசால் ஊக்குவிக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். மதுவிலக்கு ஒரு ஆண்டுக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அறிவிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதுல கவர்ந்த விஷயமா நீங்க எதை பாக்குறீங்க? எல்லாமே தாங்க. 2016 ஆட்சி வரைவு புத்தகத்தை படிச்சுட்டு தான் நான் வந்துட்டு அரசியலுக்குள்ளேயே வரணுங்கிறதே வந்தேன். நான்
ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் இருக்குதுல்ல, தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்து, தனித்திறன் கல்வியிலிருந்து, மருத்துவத்தை வந்துட்டு சரியான தரமான மருத்துவத்தை எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்குறோங்கிறதுல, தண்ணீரை விற்பனை பண்டமாக வைக்கக்கூடாதுங்கிறதுலேருந்து, இது எல்லாமே நாம் தமிழ் கட்சியை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலக அரசியலை புரிஞ்சுப்பீங்க. ஏன் இது வந்துட்டு நடக்குது, தண்ணீர் ஏன் விற்பனை பண்டமாகவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா போதும். ஆமாங்க, இது வந்துட்டு எல்லா உயிரினமும் குடிக்க வேண்டியது தானே. தண்ணி வந்துட்டு ஆடு மாடு குடிக்கணும், கோழிக்குருவி குடிக்கணும், அது இல்லாமல் வனவிலங்குகள் குடிக்கணும். வனவிலங்குகள் இல்லாமல் பறவைகள், சிட்டுக்கள், புழுக்கள், பூச்சிகள் எல்லா உயிரினுக்கும் தான் தண்ணி தேவையில்லை. உயிரின் தேவையா இல்லையா? அதை மனிதன் மட்டுமே உறவு கொண்டாடி இது என்னுடைய உடைமை அப்படின்னு சொல்லி விற்பனை பண்டமாக மாற்றினது எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூழலியல் அரசியல் புரிஞ்சிடும். உங்களால் நாம் தமிழ் கட்சி விட்டு வேற யாருக்குமே வந்துட்டு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய வீரியம் இருக்கும். அந்த தண்ணீரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே. அதை தாண்டி பொதுவாக மக்களுக்கு தேவையான மருத்துவம் எப்படி தேவை, கல்வி எப்படி தேவை, இது மக்களுக்கு கொண்டு போய் எதனால சேர்க்க வேண்டியது இருக்கு, அது எப்படி அடிப்படை உரிமை, இது எல்லாமே நாம் தமிழ் கட்சி பேசுது. இது எல்லாமே கவரக்கூடிய விஷயங்கள் தான். நாம சொல்வது போல ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக்குவோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க நகரமயமாதலை தடுக்கணும்னாக்க உன் இடத்துல உனக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் பெருகணும், உன் இடத்துல உனக்கு வருமானம் பெருகணும், உன் இடத்துல நீ உன் கிராமத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுதே நல்ல வாழ்வியலோடு, நல்ல காற்றோடு, நல்ல தண்ணீரோடு உனக்கு நல்ல வாழ்வியலும் வரணும். அப்ப அதை நோக்கி நாம் தமிழ் கட்சி நகர்த்ததுல அதுதான் மிகச்சிறந்தது. 3 விஷயத்தை தான் நான் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். 1 கல்வி, மருத்துவம், தண்ணீர். மற்றது எல்லாமே நான் வந்து சும்மா நான் கொடுக்க முடியாது, இதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த 3 மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவருடைய இலக்கு தான் எதை நோக்கி? நம்ம சொல்லுவது போல் இப்போ மகளிருக்கு 1000 ரூபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது யாராவது ஒருத்தர் தெருவில் இறங்கி எனக்கு போராடி எங்களோட உரிமை தொகைங்க 1000 ரூபா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் எங்கேயாவது போராட்டம் நடந்திருக்கிறதா சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் நடந்துங்க. கார் வேணுங்க, எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கார் வேணும், இல்லை வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும், எங்களுக்கு வந்துட்டு மானிய விலையில வீடு கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு லேப்டாப் வேணும், எங்களுக்கு மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் கோரிக்கையாவது வச்சிருக்காங்களா? ஒரே ஒரு லெட்டர் பேடு கட்சி கோரிக்கை வச்சு மக்களுக்கு இதை கொடுக்கணும்னு கொடுத்துருக்குதா? ஆனால் இதை எல்லாத்தையும் இலவசமாக கொடுப்பார்கள். மருத்துவம் சரியில்லை, எங்களுக்கு தரமான மருத்துவம் வேணும், எங்களோட ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு எத்தனை மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, போராடுறாங்க. இறப்பு நடக்குது, இது சரியான முறையான மருத்துவம் இல்லாததுனால தான் இறப்பு நடக்குதுன்னு எத்தனை பேர் போராடுறாங்க. அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து போவது எதற்கு? ஏன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் எப்போ வெடிக்கும் அப்படின்னா அது வந்துட்டு தேவை, இது மனிதனுடைய அடிப்படை தேவைங்கும் போது தான் போராட்டம் வெடிக்கும். அண்ணன் சொல்லுவது போலதான், கார் இல்லைன்னு இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் போராட்டம் நடந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லைன்னா போராட்டம் நடப்பதை, புரட்சி வெடிப்பதை தடுக்கவே முடியாது. நீரும் சோறும் குறைஞ்சிச்சுனாக்க வெனிசுலாவில் பணம் கோடி கோடியாக கொட்டி கிடக்கு. உங்களுக்கு அப்படியே தெருவெங்கும் பணமாக இருக்குது, நடந்து போகிற இடங்கள்லாம் பணமாக இருக்குது. ஆனால் ரொட்டி துண்டுகளை நோக்கி தான் மக்கள் ஓடுகிறார்கள். காரணம் என்ன? அது அடிப்படை தேவை. அப்போ எது அடிப்படை தேவையோ அதை நீங்கள் சரியாக கொடுக்கணும் மக்களுக்கு. அப்போ எது? நீர் அடிப்படை தேவை, மக்களுக்கு மட்டும் இல்லை, உயிரின் அடிப்படை தேவை. அப்போ அது விற்பனை பண்டமாக வைக்கக்கூடாதுன்னு நாம் தமிழ் கட்சி சொல்லுது. நீங்கள் விற்பனை பண்டமாக வைத்து விட்டாலே மற்ற உயிரினங்களிலிருந்து நீங்கள் திருடுகிறீங்க. அப்போ அந்த திருட்டை தடுக்கணும், அதை நிறுத்துவது நாம் தமிழ் கட்சியினுடைய அடிப்படை கடமை. அதனால அது இலவசமாக கொடுக்குறோம். மருத்துவமும் கல்வியும் மக்களின் அடிப்படை தேவை. அது தமிழக மக்கள்னு கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள்னு கிடையாது, எல்லோரும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடிய அனைத்து மற்ற மொழி பேசக்கூடிய அனைத்து சகோதர இனங்களையும் சேர்த்தே சொல்றோம். எல்லாருக்கும் அது அடிப்படை உரிமை. அதை இலவசமாக கொடுப்போம். தரமான சாலைகளை கொடுப்போம், சரியான போக்குவரத்தை கொடுப்போம், நல்ல வேலை கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம், அந்த சம்பளத்தை கொண்டு பெருமை மிக்க வாழ்வை கொடுப்போம். ஆனால் இந்த 1000 ரூபா கொடுக்கறது, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறத கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? அது எல்லாமே வீணா போகக்கூடிய பொருள். 1000 ரூபா இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு டாஸ்மார்க்கில் போய் செலவு பண்ணிட்டு போறாரு. ஒரு மிக்சி கிரைண்டர் கொடுத்தாக்க 1 மாசத்துல ரிப்பேர் ஆகுது. அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேரண்டியோ வாரண்டியோ எதுவும் கிடையாது. லேப்டாப்பு வீணா போகுது. இது மொத்தமாக குப்பையில் போய் சேரக்கூடிய திட்டங்களாக இவர்கள் அறிவித்து விட்டு அதிலிருந்து எவ்வளவுடா நமக்கு கமிஷன் அடிக்கலான்னு இந்த அரசியல்வாதிகள் அடித்துக் கொள்கிறார்களே தவிர தரமானதை நோக்கி போறதே இல்லை. நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுது? நாங்கள் செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புங்கிறது அடுத்த தலைமுறை வரைக்கும் அப்படியே நிற்கணும். ஒரு முறை சாலை ஓட்டமா குறைஞ்சது 5 வருஷத்துக்கு நடுவில் நோண்டக்கூடாது. அப்படியான திட்டங்களை மாதிரியே வகுத்து விட்டு, நீர் போகணுமா, அங்கே கழிவு நீர் போகணுமா, எலக்ட்ரிசிட்டி இது வந்துட்டு லைன் வந்துட்டு நிலத்துக்கு அடியில் போகணுமா, இதை எல்லாத்தையும் முதல்ல திட்டமிட்டு அதை போட்டு விட்டு தான் சாலையை போடணும். சாலையை தரமாக போட்டு விட்டாக்க அடுத்த 5 வருஷத்துக்கு அதில் நோண்டவே கூடாது.
அப்படியான திட்டங்களை நாம் தமிழர் கட்சி வைக்குதுனாக்க தொடர்ந்து நாம் வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும்னா தமிழ்நாட்டுக்கு இந்த வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு எது தேவையோ அதை நோக்கி நம்ம பொருளாதாரத்தை கொண்டு போகணுங்கிறத நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவு சொல்லுது. மாநில அரசுக்கு தான் எல்லா அதிகாரமும் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்லப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ரயில்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. நம்ம கிட்டத்தட்ட வந்து மாநில அரசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எல்லா அதிகாரமும் நம்மளுக்கு தான், அந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா அதிகாரம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்றதுக்கு கேட்பதுக்கு நல்லா இருக்கு. அது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாமே நடைமுறை சாத்தியமாங்கிறதுலேருந்து உருவாகிறது இல்லை. இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. நான் இன்னொன்னையும் சேர்த்தே சொல்கிறேன், விமர்சனமாக வரக்கூடியதே சேர்த்து சொல்கிறேன். நாம் என்ன சொல்கிறோம், வரி வசூலிலிருந்து 50% 50%ங்கிறது இப்பொழுதைக்கு இருக்கிறது. நாங்கள் வந்தால் அது 75% உயர்த்துவதற்கு போராடுவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு மாநிலத்தோட கட்டுப்பாட்டிலே இல்லைங்க, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, இவங்க எப்படிங்க இதை வந்துட்டு மாற்றுவாங்கங்கிற கேள்வியில் வைக்கிறாங்க. நாம் முன்வைக்கிறது என்னென்னா இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான். இப்போ மத்திய அரசு, அதாவது இந்த கூட்டரசு அப்படிங்கிறது எதற்காக இருக்கணுங்கிற கேள்வி வருது இல்லை. இப்போ மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது. அந்த மாநிலத்தின் அரசுக்கு என்ன தெரியும், இங்கே இருக்கக்கூடிய கலை, இலக்கியம், மொழி, பண்பாடு, மக்களுடைய வாழ்வியல், இது எல்லாமே மாநில அரசுக்கு புரியும். இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த மாநில அரசை கொண்டு வந்து நிறுவுறாங்க. இப்போ இவர்கள் மக்களுக்கு செய்யாததை மத்தியில் உட்காந்துட்டு நீ என்னத்தை வந்துட்டு செய்ய போறேங்கிற கேள்வி வருது இல்லை. எங்கள்கிட்டேருந்து தான் நீ வரி எடுத்துட்டு போயிட்டு நீ ஏன் திருப்பி வந்துட்டு செய்யணுங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னாக்க, மத்திய அரசு எதற்காக தேவைப்படுகிறது, இந்திய ஒன்றியம் மொத்தத்துக்கு உண்டான இந்த ஆட்சி அமைப்பை உருவாக்குவதற்கு, கட்டமைப்பதற்கு, வெளிநாட்டுகளோடு உறவுகளை சரியாக வைப்பதற்கு, பணங்களை அச்சிடுவதற்கு, விமான சேவைகளை பயன்படுத்துவதற்கு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டோம். ராணுவ கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்வது, இது எல்லாமே மத்திய அரசுக்கு உண்டான கட்டுப்பாடுகள். ஆனால் நான் கொடுக்குற ஜிஎஸ்டி வரியில் எடுத்துட்டு ரோடு போடுறதுக்கு, இது போடுறதுக்கு, டோல்கேட் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நீ ஏன் வரணும்? ஏன் ஊருக்குள்ள ரோடு போடுறதுக்கு நீ ஏன் வரணும்? அப்ப அந்த மாநில அரசால செய்ய முடியாதா? இல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. இத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லையே. நம்மளுக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் இல்ல நம்ம இது சொல்ற மாதிரில இருக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன் கேளுங்க. ஏன் தேவை? நாம் இங்க ஏன் ஊருக்குள்ள போடக்கூடிய ரோட்டுக்கு, நான் கட்டக்கூடிய வீட்டுக்கு மத்திய அரசு வந்துதான் செய்யணுங்கிற தேவை எங்க இருந்து வருது? தேவை இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இதை மாநில அரசே செய்து கொள்ளும். எனக்கு என்ன கல்வி வேணுங்கிறத நாங்கள் முடிவு செய்துக்குவோம், எங்களுக்கு என்ன மருத்துவம் வேணுங்கிறத நாங்கள் முடிவு செய்து கொள்வோம். இப்படியாக நம்ம வந்துட்டு கட்டமைக்கணும் அப்படின்னாக்க இது தேவையா இல்லையா? தேவை. சரி, இதை எப்படி சாத்தியப்படுத்துவது அப்படின்னாக்க, நாம் தமிழ் கட்சி வந்த உடனே சாத்தியப்பட்டுருமா அப்படின்னா இல்லை. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் இங்கே மத்தியில் கூட்டாட்சிங்கிறது ஒன்று நடக்கணும். அப்போ எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து வரணும்னாக்க இதற்கு நாம் வந்துட்டு சரியான திட்டங்களை வகுத்து அதை எப்படி செயல்படுத்துவதுங்கிறது தமிழ்நாட்டில் காமிச்சு, இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்துட்டு மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்து மற்ற மாநிலங்களுடைய ஒப்புதலோடு தான் இதை நம்ம செய்ய முடியும். அதற்குண்டான அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழ் கட்சி நகருமானா நிச்சயமாக நகரும். அப்போ எல்லா மாநிலங்களும் முடிவெடுத்துருச்சு, நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா மாநிலமும் முடிவெடுத்துருச்சு, நாங்கள் கொடுக்க மாட்டோம் வரி, 75% எங்களுக்கு தான் வேணும்னு முடிவெடுத்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. அப்ப எல்லா மாநிலங்களையும் முதல்ல இதற்குண்டான தயார்படுத்துதலை செய்யணும், கன்வின்ஸ் பண்ணணும். அதை நோக்கி நாம் தமிழ் கட்சி செயல்படுவான். எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் அது நடக்கும். நீங்க பாப்பீங்க. அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது எப்படி வந்து சர்வாதிகாரி எப்படி அன்பா நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு விமர்சனமா இருக்கு. இதை நீ செய்யடா அப்படின்னு வந்துட்டாவே அது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டளையிடையாயிருது. அதுக்கப்புறம் நீ அன்பா சொன்ன, அப்படி சொன்ன, இப்படி சொன்னங்கிறது எப்படி? அது ரெண்டு விதமான சர்வாதிகாரம் இருக்குது. ஒன்று, இப்போ ஹிட்லர் போல நான் செய்வதே சரி, நான் என்ன செய்தாலும் அதை வந்துட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதில் வந்துட்டு இது இல்லை, மக்கள் இன்னல் பட்டாலும் சரி, எவன் செத்தாலும் சரி அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்கிறது மோசமான சர்வாதிகாரம். அன்பான சர்வாதிகாரம் லீ குவான் யூ போல, அவர் சொல்வது போல, விமான நிறுவனத்தில் பணிபுரிவு கூட பணியாளர்கள் அத்தனை பேர் வந்துட்டு வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. வேலை நிறுத்தம் செய்யும்பொழுது அது வந்துட்டு மொத்த சிங்கப்பூரையும் அது முடக்குவதாக இருக்கிறது. பயணிகள் யாரும் பயணிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வருது. அப்போது இந்த விமான பயணிகள் எல்லார்ட்டையும் லீ குவான் யூ ஒன்றே ஒன்று சொல்கிறார், நாளைக்கு நீங்கள் பணிக்கு போனால் உங்கள் பணி உத்தரவாதம், நீங்கள் போகவில்லை என்றால் நான் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன், நீங்கள் போவீர்களா இல்லையாங்கிற கேள்வி கேட்குறாரு. பணி உயர்வை பற்றி அல்லது வந்துட்டு சம்பள உயர்வை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். நீ இதை போக போறியா இல்லை மொத்த சிங்கப்பூரையும் நீங்கள் முடக்குகிறீர்களே ஆனால், எங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் முடக்குவீர்களே ஆனால் அதற்குண்டான நடவடிக்கையை நான் எடுப்பேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அத்தனை பேரும் வேலைக்கு போகிறாங்க. இது சர்வாதிகாரமாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது நாட்டினுடைய வளர்ச்சியை, மொத்த மக்களுடைய போக்குவரத்தை எல்லாத்தையும் முடக்கிட்டு நீ வந்துட்டு சம்பளத்துக்காக போராடக்கூடாது அப்படிங்கிற சர்வாதிகாரம் எதற்குண்டானதுன்னா மக்கள் நலம் சார்ந்த சர்வாதிகாரம். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதன் பிறகு அவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் தனிக்கதை. ஆனால் மொத்தமாக நீ வந்துட்டு தடுத்து நிறுத்தும் போது சர்வாதியாக மாறி அதை தடுத்தார்ல,
அதுதான் அன்பான சர்வாதிகாரம். ஏன்னா மக்கள் நலனை முன்வைத்து நீங்கள் சர்வாதிகாரியாக நடவடிக்கை எடுத்தால் அதுதான் அன்பான சர்வாதிகாரம். அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி செயல்படும். ஒட்டுமொத்தமாக இப்போது திரள்நிதி கேட்டாச்சு, அடுத்து வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு, இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் அந்த வரைவையும் நம்ம கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தேர்தலுக்கு 30 நாளுக்கு மேலே தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அடுத்த சில நாட்கள் எப்படி வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு தான் திட்டம் வச்சிருக்கீங்க? நாங்கள் வேட்பாளர்களாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வேட்பாளர்களும் தனிப்பட்ட முறையில் மக்களை நேரடியாக சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதை இன்னும் வீரியப்படுத்துகிறோம். இப்போ வந்துட்டு முன்னாடியெல்லாம் நான் பணி செய்து கொண்டே இந்த தேர்தல் பணியும் செய்து கொண்டிருந்தேன். இப்போ முழுவதுமாக பணியை நிறுத்திட்டு தேர்தல் பணி மட்டுமே தலை சிறந்தது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். அடுத்த 1 மாத காலமும் வந்துட்டு மக்களோடு மக்களாக இரவு பகலாக நாங்கள் நேரம் பார்க்காம, வெயில் பார்க்காம, மழை பார்க்காம உழைப்பதற்கு வந்துடுவோம். அது நாங்கள் செய்யக்கூடியது. அண்ணனுடைய சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது. அண்ணனுடைய சுற்றுப்பயணத்தின் பிறகுதான் நீங்க வந்துட்டு தேர்தலில் சூறாவளி அப்படின்லாம் ஒன்று கிளம்புல. ஒவ்வொரு மேடை அவர் பேசும்போதும், ஒவ்வொரு இடத்துல அவர் பாயிண்ட்ல வந்துட்டு வாகனத்தின் மீது நின்று செய்யக்கூடிய பிரச்சாரமாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் அதிர்வலை எழுப்புது அப்படிங்கிறது அந்த பேச்சுக்களாக தான் இருக்கும். அது கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி கொண்டு போறதுக்கு அண்ணனுடைய பரப்புரைகள் தான் மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும். மேடை பிரச்சாரங்கள் அண்ணன் போட்டு காமிக்கும் பொழுது எங்களுடைய ஆட்சி எப்படி நடக்குங்கிறத காணொலி மூலமா காட்டுவார். நீங்க சொன்னீங்களா இப்போ 3.5 மணி நேரம் பேசினாருன்னு, அந்த 3.5 மணி நேரங்கிறது ட்ரெய்லர் தான். ஏன் அப்படின்னா அதுல பல விஷயங்களை காமிக்க முடியல. அப்போ அந்த நேரம் போதாக்குறையனால சுருக்கமாக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு மேடையில் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரங்கிறது அந்த ஒரே ஒரு விஷயத்துக்குன்னு எடுத்துக்கொண்டு, விவசாயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே ஒரு மேடை முழுக்க பேசுறாருனாக்க அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு பாருங்க. இப்படியான திட்டங்களை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அதை எப்படி செயல்படுத்துவோம், அதற்கு முன்னுதாரணங்கள் என்ன இருக்கு, இதனால் பின்விளைவுகள் என்ன வரும், எப்படியான வளர்ச்சியை இது கொண்டு வரும், இது எல்லாத்தையும் அண்ணன் வந்துட்டு காணொலிகளாக போட்டு காட்டும்போது இது சாத்தியம், இது சரியானது, இது சரியானது தேர்தலை நோக்கி, தேர்வை நோக்கி போகுது அப்படிங்கிறதை மக்கள் உணர்ந்து கொள்ளும் போது மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்படும். அப்போ வந்து வீடியோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, தயாராக இருக்கு, கான்செப்ட்லயும் போட்டு காட்டுறதுக்கு ரெடியா இருக்கு, தயாரா இருக்கு. இப்போ அண்ணனே நேரடியா உட்கார்ந்து தயார் பண்ணிருக்கிறார். இது இப்படி வரணும், இப்படி வரணும், இந்த இடம் தவறா இருக்கு, இதை மாத்து, இது சொல்லுன்னு அண்ணனே நேரடியா உட்கார்ந்து அத்தனை காணொலிகளையும் தயார் பண்ணிருக்கு. இப்போ காரைக்குடியில அவர் நிக்கிறாரு. இப்போ மற்ற பகுதிகளுக்கு எப்படி அவரால் போக முடியும்? அதுக்கான திட்டமிடல் என்னவா இருக்கு, என்ன பிளான் வச்சிருக்காரு? அண்ணன் அவர்கள் காரைக்குடியில் நிற்கிறார் என்றால் அது வந்துட்டு ஒரு தலைமையே அங்க நிக்குது. மொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அண்ணா அங்கே நிற்கிறார். தமிழ் தேசியத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா நிற்கிறார். நீங்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்துட்டு இப்படியா அப்படியா அவர் தொகுதியை விட்டு வெளியில வேலை செய்ய முடியாது அப்படிலாம் யோசிக்கலாம். அண்ணன் 234 தொகுதிக்கும் போவார். தொகுதி வாரியாக அவர் வந்துட்டு போவார், மாவட்ட வாரியாக போவார், எல்லா இடங்கள்லையும் மக்களுக்காக பேசுவார். காரைக்குடி மக்கள் புரிந்து கொள்வார்கள், அண்ணன் நின்னாலே போதும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வார்கள். எல்லா பரப்புரைகளையும் முடித்து விட்டு காரைக்குடிக்கு அண்ணன் போவார். இப்போ சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து சீமானோட இருக்க போகுதுன்னு சொல்றீங்க. எப்போ வந்து அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அடுத்த சில நாட்கள்லையா? ஏன்னா இப்போ வந்து வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. அப்படிங்கும்போது எப்போ அறிவிப்பு? ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி என்னென்ன கொடுக்க போறோங்கிறத நாங்கள் அறிவிக்க போறோம். ஆல்மோஸ்ட் 4 நாளில் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிருங்க, என்னென்ன தொகுதி எல்லாமே வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுக கிட்டத்தட்ட 25 கூட்டணிகளை வந்து அரவணைச்சு கிட்டத்தட்ட யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறத முடிவு பண்ணி அவங்க வந்து ஒரு பக்கம் போயிட்டு. அதுதான் சொல்ல வரேன். மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பகிர்வு அல்லது வந்துட்டு தேர்தலுக்கு என்னெல்லாம் அறிக்கை கொடுக்கலாம், அல்லது வந்துட்டு யார் யாருக்கு எந்தெந்த இடங்களை ஒதுக்கலாம், அந்த இடத்துல யாரை போட்டியிட வைக்கலாம், இப்படியெல்லாம் வந்துட்டு பேசி கொண்டு இருக்கும்பொழுது எப்படி நாம் தமிழ் கட்சி களத்தில் முந்தி பாய்ந்து நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிச்சோ, எப்படி 234 தொகுதிக்கு உண்டான வேட்பாளர்கள் இவர்கள் தான் அறிவிச்சிச்சோ, எப்படி எங்களினுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு இதுதான் அப்படின்னு அறிவிச்சிச்சோ, அதே போல பரப்புரையிலையும் மற்ற எல்லாருக்கும் முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பார். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தேதியில பரப்புரை பண்ண போறோம், அதில் எந்தெந்த தலைப்புகளை வச்சு நாங்கள் பரப்புரை பண்ண போறோங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பார். நீங்க பாப்பீங்க. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம். ஏசி